புரட்சி. பள்ளிச்சாலைகளில் ஒரு புது மாநில நிகர் வர வேண்டும். பாவேந்தர் புரட்சி. தொழிலாளர் முன்னேற்றம், நாட்டின் முன்னேற்றம். பட்டுக்கோட்டைக்கு கவிதை எழுதி தமிழ் படைப்புகள் உலகளவில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை விழாவில் கலைமாமணி கோ பாரதி பேசினார். ஒரு சிறப்பு பார்வை. விடுதலை, தமிழ் மொழி, இனம், ஒற்றுமை, ஜாதி மறுப்பு, பகுத்தறிவு, கல்வி, பெண்ணுரிமை இவற்றுக்காக பல படைப்புகளை தந்து அயராது தொண்டுகள் செய்து உலக மக்கள் மனதில் நீங்கா இடம்பெற்றவர் புரட்சி கவிஞர் பாவேந்த பாரதிதாசன். அவரின் 136வது பிறந்தநாளை முன்னிட்டு பாரதிதாசன் அறக்கட்டளை சார்பில் பாவேந்தர் பெருவிழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் ஏப்ரல் 29, 2026 அன்று நடைபெற்றது. இவ்விழாவிற்கு அறக்கட்டளை தலைவரும் பாரதிதாசனின் பேரனுமான தமிழறிஞர் கோ பாரதி தலைமை தாங்கினார். அப்பொழுது அவர், பாவேந்த பாரதிதாசனின் படைப்புகள் உலக மொழிகள் சிலவற்றில் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளன. அவர் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு என்ற பாடலை பேராசிரியர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்து அதனை காணொலியாகவும் வெளியிட்டுள்ளார் என்பது பாராட்டுக்குரியது. மேலும் தமிழில் வெளியான மிக சிறந்த படைப்புகள் உலக மொழிகளில் மொழி பெயர்க்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இவ்விழாவில் செயலர் ஜே வள்ளி, லட்சுமி தேவி, நமச்சிவாயம், மாணிக்கம், மதுரை கலியபெருமாள், ராஜாராம், சுசீலா, கௌசல்யா, பிரேம்ராஜ் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். பேராசிரியர் ஜாகிர் உசேன் அரபு மொழியில் மொழிபெயர்த்த பாவேந்த பாரதிதாசன் எழுதிய ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொலியை புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் வி முத்து வெளியிட்டு பாராட்டி பேசினார். அரங்கில் காணொலி திரையிடப்பட்டது. பாவேந்த பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரி முன்னாள் ஆங்கில பேராசிரியர் மஜித் ரசியா காணொலியை பெற்றுக்கொண்டு வாழ்த்தினார். பாவேந்த பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்தை தொழில் முனைவர் வசந்தி வேணுகோபால் திறந்து வைத்தார். பேராசிரியர் உரு அசோகன் உலகம் போற்றும் கவிஞர் பாரதிதாசன் என்ற தலைப்பில் உரையாற்றினார். பிரெஞ்சு தமிழர் சங்க தலைவர் மதாம் திரு வாழ்த்துரை வழங்கினார். பத்மஸ்ரீ விருது பெற்ற தமிழ் இசைக்கலைஞர் பு தட்சிணாமூர்த்தி குழுவினரின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரின் இசை பணிகளை பாராட்டி கோ பாரதி பாராட்டுதல் வழங்கினார். முன்னதாக செந்தமிழ் புரட்சி கவி என்ற தலைப்பில் நடைபெற்ற கவியரங்கத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரியை சேர்ந்த 50 கவிஞர்கள் கலந்து கொண்டு கவிதை வாசித்தனர். ரமேஷ் பைரவி, மாமதன், பொய்யாத ஏகாம்பரம் கவியரங்க ஒருங்கிணைப்பு பணி ஆற்றினார். புதுவை தமிழ்ச்சங்க ஆட்சிக்குழு உறுப்பினர் சிறப்பு அழைப்பாளர்களாக விழாவில் கலந்து கொண்டனர். முன்னதாக வேல்விழி சிவக்கொழுந்து வரவேற்று பேசினார். சரஸ்வதி வைத்தியநாதன் தொகுப்புரை ஆற்றினார். நிறைவில் பத்மநாபன் நன்றி தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கிய நிகழ்ச்சி நாட்டுப்பண்ணுடன் விழா இனிதே நிறைவு பெற்றது. நன்றி. மக்கள் மொழி செய்திகளுக்காக சரவணன், புதுச்சேரி. நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி குறித்து ஒரு சிறப்பு தொகுப்பை இனி காண்போம். சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை பேரன் நிறுவனர் அவர்களுக்கும் மற்ற பெரியவர்களுக்கும் என்னுடைய வணங்கி, மற்றும் இங்கு அமர்ந்திருக்கும் என் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பூவ செய்தவரே, பாட்டுக்குள் இருக்கும் எங்கள் பாவேந்தர் பாரதிதாசனாரே, நாட்டுக்கு தினம் உழைத்து பாட்டுக்குள் எழுதியவர் எங்கள் பாவேந்தர், நாட்டுக்கு தினம் உழைத்து நன்றே உந்தன் மனத்தில் உயர்வினை ஊன்றி உள்ளம் மகிழ்ந்து உறவுகள் போற்றும் கன்றாய் துள்ளி கடமையும் மாற்ற கால நிலையை கணித்தது ஏற்றும் நன்றாய் நாட்டில் வெள்ளு தமிழி செழுமை வளர்க்கும் உள்ளம் முழுக்கும் உவமை தந்தோம் புரட்சி பாவலன் புகழினை பாட பரவசம் கொள்ளும் பைந்தமிழ் தாய் வெளிச்சம் பாருலகும் பாவுலகும் பொசி புகழ்ந்திட்ட படைப்பு குறித்து குருதியெல்லாம் பொதுவுடைமை செந்தமிழ் புரட்சி பாவேந்தர் நாடும் வீடும் மலர்ந்திட செய்தவர், கணக்கு வழக்கை எடுத்து சொன்னவர், வாழும் விதம். பாவேந்தருடைய இந்த பிறந்தநாளில் என்னை பங்கேற்பதற்கு அழைத்த அருமை இளவல் பாவேந்தரை போற்றுவோம். புரட்சி செய்தார் ஐயா, புரட்சி கவிஞர் ஐயா, பாரதிதாசன் எனும் புதுச்சேரி கவிஞர் ஐயா. வேரில் பழுத்தபலா இருக்கும் நிலையை பேசி கைம்பண் மறுமணம் வேண்டுமென்றே சொன்னார். மலைவாழை என்றே கல்வி தன்னை சொல்லி தூண்டினாரே. படிப்படி நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி பாரதிதாசன் அறக்கட்டளை
பாவேந்தருடைய 136வது பிறந்தநாள் விழாவில் வருகை தந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் கலைமாமணி ஐயா வாழ் உள்ளிட்ட அனைத்து புதுமை பித்தன் பெற்றவர் தாய் வளர்த்தது கவிதை தாயை விட ஒரு படி மேலாய் தமிழை உயிராய் உணர்வாய் நேசித்த தமிழ் காது என்ற முகவரியும் தந்தது சாதி வேற்றுமை கடுமையாய் சொல்லியல் மார்பாலஜி அதில் முனைவர் பட்டம் பெற்று கணினி மொழியில் கம்ப்யூட்டேஷனல் லிங்குவிஸ்டிக்ஸில் ஆராய்ச்சி பண்ணியிருக்கேன். ஐயாவுடைய அடிக்கடி வீசும் பாதையெல்லாம் தமிழ் தேசம் யாதெடுக்க நினைத்தாலும் என் தமிழின் இசைவாழ் கற்றறிந்தோர் பெருஞ்சவை. வணக்கம். தலைப்பு செந்தமிழ் புரட்சி கவி. 18ஆம் நூற்றாண்டில் மணந்திட்ட மொழியாய் பின்னாளில் ஒளிவு எட்டையபுர பாரதியோடு நேசமிகும் நீல் நட்பு ஏணி வைத்தே எட்டி விடாத அளவிற்கும் பணிவுடனே மிகையளவு செந்தமிழ் புரட்சி கவி பாரதிதாசன் இந்த தலைப்புக்கு பொருந்தும்படியாக சில சிறு கவி முன் சமர்ப்பிக்க வந்திருக்கிறேன். செந்தமிழ் புரட்சி கவி பாரதிதாசன் அள்ளி பருக தமிழை சுவையாக அள்ளி பருக தமிழை சுவையாக தேன் சொட்டும் செந்தமிழை தேராக நினைத்து வான் நடுங்கும் வார்த்தைகளை வையத்தில் எடுத்துரைத்து கீதை பெற்ற பெருமை கிருஷ்ணன் சாரதி. பாவேந்தரின் பெயர் கோ பாரதி. பாரதி கவியரங்கம் என்றாலே எங்கள் படைப்பாளி வைரவி. வணக்கம். நறுந்தமிழ் கவியெடுத்து கவிபாடி அமர்ந்திருக்கும் புலவர்கள் நறுந்தமிழ் கவிபாட வந்திருக்கும் 2000 ஆண்டுகளால் இருந்து வரும் சீரான தமிழ் 2000 ஆண்டுகளால் இருந்து வரும் சீரான தமிழனுக்கு சீரழிந்து போகாமல் பாவேந்தர் ஈழெடுத்து அன்னைக்கும் மேலான ஈய தமிழ் மொழிக்கு வாழ்நாள இருளொழிக்க பாடி பாடி தன்னைத்தான் விடுதாய் இணைத்திட்ட பாவலனை துயரமதன் விடியிலே இடர்படாமல் தமிழிடமே உயர்ந்திடவே பாடிட்ட பாவலனை தமிழன் நீருக்கு நேரான தமிழனை அவனியின் அரியணை அமர்த்திட பாடிட்ட பாவலனை. அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தலைவராமனை திருவள்ளுவரை வழங்கி செயலராம் பாரதிதாசனை வழங்கி இங்கு வந்தோரை வாழ வைக்கும் பாரதத்தாய் அள்ளி அணைத்தார் மடியேந்தி வாழத்தான் இடம் கொடுத்தார் தாய்வெண்ணை தரம் தாழ்த்த பாடுபட்டான் பாரதி. கவி உலகத்தின் சாதனையாளர் வைரவி, செயலாளர் தொண்டுவழி, ஆண்டோர்கள் சான்றோர்கள் பிடிப்போ போதையினால் பாழாகும் நாட்டை நல்ல பாதையில் மாற்றும் செயல்களை செய்வோம். ஆணவத்தில் அதிகாரம் மட்டும் அடக்கிட ஆவண செய்வோம். ஆட்டத்தில் தலைகால் மறந்தால் உடனே சாட்டை கொண்டு அடக்கி ஆடுவோம். பாலின பாகுபாடு இல்லாத செய்வோம். போர்களே இல்லாத பூங்கா தமிழன் மீது காதல் கொண்டு மொழி வீரர் தாய்மொழிக்கு உயிர் கொடுத்து தலைமுறைக்கு வழிகாட்டியவர் அறிவுரையின் பாதை காட்டி அனைவருக்கும் சமம் என்றார். அன்றைய நம் இலக்கியரே அவரின் கவிதை வாழ்கிறது. பெண்ணின் பாரதியின் புதிய குரலில் பிறந்த புதிய மொழி கவிஞர் பழைய இருளை கரைத்தெறிந்தவர். புதிய உலகத்தை கட்டளை கிழித்த
புகழ் வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி. இறங்கி பிறந்து சிறந்த மொழிகளுக்கிடையே சிறந்தே பிறந்த தாய்மொழியா தமிழின் தமிழின் தீபம் நீயே, தாழ்ந்த மனங்களின் நீதி நீயே, சங்கீர் உழைக்கும் சொற்கள் கொண்டு பெண்மையின் உரிமை பேசி தந்த பேரொழியானாய் பாரதிதாசா. இனிய மொழியின் வீரன் நீ, இனத்தின் உயர்வில் காலம் கடந்தும் முன்குரல் காணாமல் போகாத ஒளியாக உள்ளது. தமிழின் இதயத்தில் என்றும் வாழும் தாய்மொழி தந்தையே வணக்கம். ஒடுக்கப்பட்டோருமாக கனவு கண்டவர், இறைப்போர் புதைமொழி விழா ஆர்வலர், தமிழை சிம்மாசனத்தில் அமர்த்தியவர், தாய்மொழியை மூச்சாய் ஊக்கியவர்.
சார் அப்படியே இருங்க அப்படியே பாரு சார். ஓகே சார். கேமரா பணியோடு கேட்டுக்கொள்கிறோம். தமிழ்ச்சங்க தலைவர் ஐயா அவர்கள் மலைவணக்கம் ஓகே சார். வசந்தி வேணுகோபால அம்பாயார் அவர்களை கலைமாமணி முனைவர் முத்தையா அவர்களை வாழ்த்துறை வேணர் திருமதி மதம் சுசிலா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கொஞ்சம் ஃப்ரீ வாங்க. ஐயா நேரம் பாருங்க. மகளிர் மன்ற திறப்பு வசந்தி வேணுகோபாலன் செய்ய அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். பாருங்க நேரம் பாருங்க. தமிழ்ச்சங்க தலைவர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. புக்கு ரிலீஸ் பண்ணாங்க. புக்கெலாம் கிடையாது, அது எந்த புக்கு நானும் ரிலீஸ் பண்ண கிடையாது, சும்மா நினைவு காப்பவன் நீயே
பூத்தது போல செழித்த என் தமிழே ஒளியே வாரி செழித்த என் தமிழே ஒளியே எட்டு திக்கும் எதிரொலிக்கும் என் அருமை தமிழே மங்கை உன் அழகை கண்டு மயங்குதடி எந்த மனம் தித்திக்கும் என்றாய் என்னுடைய தமிழ் தாய் உடலுக்கு தேவை உயிர் உயிருக்கு தேவை சுவாசம் சுவாச காற்றாய் விளங்கும் தமிழே ஏங்குதடி என் மனம் உன்னை இவ்வுலகில் காண்பது எத்தனை பெரும் சிறப்புகளை உள்ளடக்கி வாழும் உயிர் தமிழே என்றோ நான் உன் புகழ் கொடியை எங்கேயே ஏற்றிருக்கிறேன் உன்னை எங்கும் எழுந்த தெய்வமாய் வைத்து போற்ற தொடங்கிவிட்டேன் மரியாதை கொஞ்சம் அன்பு கொஞ்சம் பணி கொஞ்சம் புதுகல் கொஞ்சம் எங்களை பெருமைப்படுத்திய தலைமை விருந்தினர் சிறப்பு விருந்தினர் அனைவரும் என் இதயம் கழிந்த வரவேற்பை தெரிவித்தவர். பாரதிதாசன் இயற்றிய காரலும் வானத்தில் ஆண் குழந்தை தாலாட்டு பாடலின் காணொளி இப்பொழுது பெண்ணுரிமைக்கும் அந்த பெண்ணுரிமையை என்னை வளர்த்தெடுத்த
என்னையும் பாவலர் என்று உரைத்து எனக்கு உறுதுணையாகவும் குற்றத்துணையாகவும் என்னை ஊக்குவித்து வளர்த்த திறந்து வைத்தது பெரும் மகிழ்ச்சி அடைந்தேன். அப்படிப்பட்ட பாரதிதாசனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் பேச விரும்புகிறேன். பாரதிதாசனை பாரதத்தின் தாசனை பாரதிதாசனை பாரதத்தின் தாசனை பாரத ஆசானை காவலர்களின் ஆசானை வேந்தனை பாக்களின் வேந்தனை பாவலர்களின் வேந்தனை புரட்சிகளின் வேந்தனை பெற்றோர் ஆடி வைத்தார் பேதமை ஓட வைத்தார் பாரதி நல்ல புதுமை பெண்ணுக்கு உயிர் கொடுத்தார் முண்டாசு கவி போற்றிய நீ முரட்டு கவியாய் குறிஞ்சி திட்டு இன்றைய சூழலை அன்றை பதிவேற்றினாய் குறிஞ்சி திட்டு அணுவிலும் கண்டாய் அன்னை தமிழை கனவிலும் சொன்னாய் தமிழின் பழமையை அணுவிலும் கண்டாய் அன்னை தமிழை கனவிலும் சொன்னாய் தமிழின் பழமையை வானலாக உயர்த்தினாய் செந்தமிழின் இனிமையை உலகளாக பரப்பினாய் உயிரினும் மேலான தமிழ் அருமையை வானலாக திருமதி பச்சையம்மாள் பாண்டியன் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்ததாக சரஸ்வதி பிரமிளா பேடி அவர்கள் வரும். மரியாதை செய்ய இருக்கிறார். குழு புகைப்படம் எடுப்பதற்காக தமிழை பணிந்து உலகம் போற்றும் பாரதிதாசன் எனும் தலைப்பில் நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி உரித்தாக்கி உலகம் போற்றும் கவிஞர் பாரதிதாசன் என்பதில் யாருக்கும் மையமில்லை என்றாலும் கூட அந்த தலைப்பிலே பேசுவதற்கான வாய்ப்பினை வழங்கிய சார்ந்த பெருமக்களுக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன். ஒரு கவிஞன் தன் படைப்பாலும் படைப்பினுடைய வெளிப்பாட்டாலும் உலக மக்களை ஒருங்கிணைப்பது என்பது அவ்வளவு எளிமையான செயல்பாடு அல்ல. இன்றைக்கு உலகம் முழுவதும் பாரதிதாசன் கல்லூரி அதில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன். செகண்ட் பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். நான் நினைக்கிறேன் 1971 அப்போலேருந்து ஆங்கிலத்துறையில் பணியாற்றி கூட 40 வருஷம் கிட்டத்தட்ட 40 வருஷம் முடிஞ்சு பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன். இதில் நான் சொல்றது ரொம்ப ஆசைப்படுறது என்னன்னா, இங்க தகப்பனார் அவர் பேர் தியாகி அப்துல் மஜீத் ஐயா. அவர்
பாவேந்தர் அவரோட குரு, மகாகுரு. அவர் மன்னர் ஐயா ஐயா இங்கே தகப்பனாரோட குட் ஃப்ரெண்ட் அண்ட் ரொம்ப ஐயா கேட்கிறாரு. அவர் பற்றி ரொம்ப மகிழ்ச்சியோட பேசுவார், சந்தோஷமாக சொல்லுவார். ஒரு சில நிகழ்ச்சிகள் எல்லாம் அவர் தொகுத்து வழங்கி இந்த இதே மாதிரி நல்ல முறையில் சிறப்பாக நடத்தி முடிக்கணும், ஒரு வருடமும் நடத்தி முடிக்கணும் என்ற ஒரு பெஸ்ட் விஷஸ் உங்களுக்கு ஐயா. எல்லாருடைய சார்பிலையும் எல்லாரும் சேர்ந்து சப்போர்ட்டிவாக சீம்லெஸ் சப்போர்ட் சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது தமிழ்ல விடா முயற்சி தெரியுது, விடா ஒத்துமையா எப்படி சொல்றது, அது ஒன்று இருக்குது. அதை அழித்து நம்ம சிறப்பாக நடத்தி வைப்போம் எப்பொழுதும். இப்போ எனக்கு அந்த பாடல் ஐயா எழுதுனது, பாவேந்தர் ஐயா எழுதுனது தமிழ் பற்றி. அது நான் சில ஸ்டான்ஸா, ஜஸ்ட் ஒன் ஸ்டான்ஸா நான் இந்த சபையில் படிக்க விரும்புகிறேன். அதில் பிழை இல்லாத படிக்கணும்ட்டு ஆசைப்படுறேன். தமிழ் பக்தி தான் அது. தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்பத் தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்பத் தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர். அது வரைக்கும் நான் ஒன் ஸ்டான்ஸா நான் நினைக்கிறேன் பிழை இல்லாத படி. நன்றி ஐயா, நன்றி எல்லோருக்கும். ஆனாலும் எனக்கு ரொம்ப ஆசை, பாடணும்ன்ட்டு ஆசை, இசையோடு பாடணும்ன்ட்டு ஆசை. ஒரு ஃபீஸ்டே நடந்ததுல விருது, செவிக்கு உணவுன்னு சொல்லுவாங்க. என்ன அழகா அந்த டீம் ஒர்க், வெரி வெல் டன் சொல்லுவாங்க. மகிழ்ச்சி ஐயா ரொம்ப சிறந்த முறையில் அவங்க அது இசையோட. பேராசிரியர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் ரசம் இயற்றிய காராரும் வானத்தில் ஆண் குழந்தை பாடல் வரிகள். காராரும் வானத்தில் காணும் முழுநிலவே நீ ஆசை தவிர்க்க வந்த ஆனழகே சித்திரமே, ஓசை அளித்து மலர் உண்ணுகின்ற தேங்கந்தி, உள்ளம் எதிர்பார்த்த ஓவியமே என் மடியில் பிள்ளையால் வசித்தபடி பால் குடித்தாய், கண்ணனின் சாரை கனிரசமே கண்ணுறங்கு, நீதி தெரியும் என்பால் நீர்கரத்தில் வாழேந்து சாதி என்று போராடும் தத்தைகளின் நெஞ்சில் கனலேற்று வந்த கலையை என் மனமேறுகின்ற மகிழ்ச்சி பெருங்கடலை, தேக்குமரம் கடைந்து செய்ததொரு தொட்டிலே ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பொன்முகத்திலே இழைத்த புத்தம் புது நீர சின்னமணி கண்ணை இமைக்கதவால் மூடி வைப்பாய், அள்ளும் பொறுமை அகற்றாமல் அம்புவிக்க. முனைவர் தமிழக பாரதிய அவர்கள் மனத்தை எழுதிய மேடையில் இருக்கும் அறிஞர் பெருமக்களுக்கும் வந்திருக்கிறதை நானே பார்த்துருக்கிறேன். சின்ன வயசுல அதனால் பேச்சை பார்த்துக்கிறேன். 2 பாடல்களை பாடி விடைபெறுகிறேன். பாடிய பாடல் அடிப்படி இருக்கு. 1985 பாரதிதாசன் தன்மனை தன்னை துணை என்று சொல்வார்கள். நூலைப்படி தமிழ் நூலைப்படி காலையில் படி கரும்பது படி மாலை இரவு பொருள்படி நூலைப்படி தமிழ் நூலைப்படி அறம்படி இன்பபடி இறந்த தமிழ் நான்மறை இறந்தது. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். செந்தமிழ் புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன். புதுவையில் கவிக்கடல் கனக சுப்புரத்தினம் புரட்சி பாதையில் தமிழை காதலித்து பாரதிய கவிப்பாடி நேசித்து இயற்கையை மாற்றி பாரதி தாசனானார். பைட்டமி நேசன் பாடுவோம் பாரதிதாசன் தமிழை சுவாசித்து பாவேந்தர் விடுதலை புரட்சிக்கு வித்திட்டு புரட்சிக்கவி என்றானவர். செந்தமிழுக்கு சென்றோல் எடுத்து நெஞ்சோடு கொண்ட புரட்சி கவியே, செம்மை மிக்க முத்தமிழை செழிக்க செய்த பாவலர் பாவேந்தரே,
உலக சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த பாரதி மோகனை அன்பு வணக்கம். புரட்சியை ஏற்றுக்கூறியவர் ஏற்றமிகு எண்ணங்களை தமிழர் மனதில் பதிவு சக்தியை புரட்சி காவியம்மாள் பாடிய பாவைகள் நாட்டுப்பற்றை தமிழர்களிடம் சிறக செய்தவர். எண்ணற்ற அவர் படைப்புகள் என்றென்றும் புத்தையை கொண்டதை தன் புரட்சி கீதங்களால் சமதர்ம சமுதாய சிந்தனைகளை பூட்டவர். எதிரிகள் கொண்டு அழித்தவர். வாழ்த்துடன் பெரியவர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகள், நண்பர்களே, இந்த நிகழ்வு எனக்காக அல்லது எங்களுக்கான நிகழ்வாக நான் நினைக்கவில்லை. திட்டமிட்டபடி இந்த நிகழ்ச்சி நிரல் வரிசைப்படி இதை நடத்த வேண்டும் என்று மிகவும் நெறிமுறையோடு இருந்து நடத்தியிருக்கின்றோம். ஓரிரண்டு நிகழ்வுகள் மாறி நடந்திருக்கின்றன, அவ்வளவுதான். மற்றபடி மிக சிறப்பாக அமைவதற்கு நீங்கள் அத்தனை பேரும் காரணமாக வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தீர்கள். அத்தனை பேருக்கு மனமார்ந்த நன்றி. இது என்ன ஒரு மகளிர் மன்றம் என்ற ஒரு அமைப்பு என்று கேட்கலாம். இது வெகு காலமாக நான் நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம். சென்ற முறை பாவேந்தர்களுக்கு நடைபெற்ற விழாவிலே நான் அறிவித்தேன், ஏப்ரல் 29 பாவேந்தர் பிறந்தநாள் அன்றைக்கு மகளிர் மன்றம் தொடங்கப்படும் என்று அறிவித்தேன். அதற்கு ஏற்க ஒருவர் வேண்டும் என்று தேடிய போதுதான் வளர்ந்த கண்முன்னால் வந்தார்கள். அதிலே அரசல் சார்ந்தவர்களை அழைக்க முடியாத சூழ்நிலையும் இருப்பதனால், தேர்தல் கட்டுப்பாடுகள் இருப்பதனால் அதை புறந்தள்ளி நம்முடைய வயதைக்குரிய இங்கே வந்து இந்த மகளிர் மன்றத்தை திறந்து கொடுக்கக்கூடிய வசந்தி வேணுகோபால் அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் மிக கட்ட அறிந்தவர். எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண்மணியாக இருப்பவர்கள் மட்டுமல்லாமல் ஒரு எளிய நிலையிலே ஆயுள் காப்பீட்டு கழகத்திலே ஒரு முகவராக ஏற்காக அவர் வந்தார்கள். இன்றைக்கு 1000 பேருக்கு ஏற்காக அவர்கள் ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பார் நம் புதுச்சேரியிலே. அது எல்லாமே ஒரு விடுதி நடத்தி கொண்டிருக்கிற மெகா என்ற குடும்பம். பேன் கார்டு போன்றவற்றையெல்லாம் சிறிய அளவில் தயாரித்து கொண்டு இந்திய அளவில் செய்யக்கூடியவராக இருக்கின்றார். MA முதுகலை பட்டங்கள் படித்து 2 பட்டம் பெற்றிருக்கிறார். இன்னும் நிறைய படிப்புகள் படித்தவர். அவருடைய கணவர் வேணுகோபாலும் அவர்களும் இருந்து இந்த புதுவை மண்ணுக்கு பல நற்பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவரும் ஒரு சிறந்த கவிஞர். இன்றைக்கு அவரை பேசும்போது ஒரு கவிதையை வாசித்திருக்கிறார். என்னுடைய அன்னையாரை பற்றி நான் ஒரு தொகுப்பு நூலை வெளியிடும் போது அதில் அவர்களும் வசந்தி வேணுகோபாலும் கவிதை எழுதியிருக்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களும் வந்து சிறப்பித்தார்கள். புதுவை தமிழ்ச்சங்கத்துடைய தலைவர் முத்து ஐயா அவர்கள், அவருக்கு சற்று உடல்நிலை சரியில்லை, பல நிகழ்வுகள் இருப்பதனால் வந்து கலந்து கொண்டு அவர் சிறப்பித்தார். அவருக்கும் நன்றி. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை இங்கே மேடையில் பேசும்போது வசந்தி வேணுகோபால் உள்ளிட்டவர் இவர் கதாநாயகன், இவர் தான் கொண்டு போடணும் என்று சொன்னார்கள். அப்போ நான் கதாநாயகன் இருந்தால் பக்கத்தில் அசோகன் இருக்கிறாங்க வில்லனான்னு கேட்டேன். ஆமா, நான் அசோகன் வில்லன் தான் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. உருவசர்கள் ரொம்ப நேரம் பேச விடாம ஒரு ஊருக்கு போயிட்டு நினைச்சு நான் கவலைப்பட்டேன். புதுச்சேரிக்காக ஊரு அவர் பணியாற்றுறதுக்கு அந்நியூர் கண்டு வேண்டும் பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆமா, பொறுப்பு முதல்வராக அங்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். சிறந்த கருத்துக்களை கொண்ட அழகான ஒரு உரையை அளித்திருக்கிறார். நான் எதிர்பார்த்தது பாவேந்தருடைய சிறப்புகளை படைப்புகள் வாயிலாக சொல்லக்கூடும் என்றுதான் நினைக்கிறேன். அதை கொஞ்சம் தவிர்த்து அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பண்புகள் சார்ந்த ஒரு உரையாக அவர் ஆற்றியிருக்கிறார். மிக சிறப்பாக இருந்தது. அவருக்கும் அன்பான நன்றி. நமச்சிவாயம் ஐயா போன்றவெல்லாம் இதுதான் நேரம் இருந்து சிறப்பித்திருக்கின்றார்கள். கவிஞர்கள் பல பேர் 40க்கும் மேற்பட்ட கவிஞர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னையிலிருந்து வந்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை போன்ற இடங்கள், கடலூர், விழுப்புரம் போன்ற இடத்துலாம் வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டீர்கள். அரபு மொழித்துறை சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. அதில் பாரசீக மொழிக்கும் தனிப்பிரிவு உண்டு. அதிலே பணியாற்றுவதால் பேராசிரியர் நம்முடைய அன்புக்குரிய இந்த பாடங்கள்லாம் தயாரித்திருக்கக்கூடிய உசேன் ஐயா அவர்கள். அவருடைய முயற்சி பல வகையிலே நான் பாராட்டக்கூடியவையாக இருந்திருக்கின்றன. குறிப்பாக சென்ற 2 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அரங்கத்திலே அவர் ஏற்கனவே எழுதியிருக்கக்கூடிய பாவேந்தருடைய பல பாடல்களை திரட்டி ஜாகிர் உசேன் ஐயா அவர்கள் அரபு மொழியில் மொழிபெயர்த்திருந்தார். அதனை இந்த புதுவை தமிழ்ச்சங்கத்திலே நீதி அரசர் ஒருவரை அழைத்து நாம் பெரிய விழாவாக எடுத்து வெளியிட்டு கொடுத்தோம். அது ஒரு பெரிய அங்கீகாரமாகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதற்கடுத்து ஒரு முயற்சியாக அவர் பலவற்றை எழுதியிருக்கிறார். ஆத்திசூடி போன்றவற்றெல்லாம் பாடல்களாக அரபு மொழியை மொழிபெயர்த்தார்.
அவர் இன்றைக்கு வந்து சிறப்பிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அவருக்கு தேர்வு நடைபெற்றிருக்க அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். மாணவருக்கான தேர்வு நிறைவு இருப்பதனால் அந்த பணி இருக்கக்கூடிய சூழ்நிலை வர முடியாத நிலையில் அவர்கள் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நீங்கள் அந்த காணொலியை பார்த்தீர்கள். அந்த காணொலியை வெளியிட்டு தருவதற்கு அதுக்குண்டான சாதனங்கள் எல்லாம் எடுத்து வர முடியவில்லை. ஒரு தொலைக்காட்சி பெட்டியை வைத்து அதில் வெளியிட்டு காட்டலாம், திரையிடலாம். அது முடியாத நிலையிலே இதை போன்ற ஒரு திரையை வைத்து அந்த ப்ரொஜெக்டர் என்று சொல்லக்கூடிய கருவியை வைத்து வெளியிட வேண்டியிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு கணினி தேவைப்பட்டது. எனக்கு பொருளாதார பின்புலம் அதிகம் இல்லை. அதே போல நண்பர்கள் வட்டாரம் என்றால் நீங்கள் தான். இலசு பெருசு அதெல்லாம் பார்க்கவில்லை. வள்ளி அவர்களுடைய முயற்சியால் ஒரு கணினியை கொண்டு வந்து மடிக்கணினியை கொண்டு வந்து இங்கே வைத்து இதை வெளியிட்டார். அது கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. நான் இங்கேருந்து அரப்புக்கு போய் இங்கே வரணும் இல்லையா, ஒட்டகத்தில் போனாங்க போல இருக்கு. அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சேர்க்கறதுக்கு நேரம் ஆயிடுச்சு என்றுதான் நான் நினைக்க வேண்டியிருக்கேன். ஆனால் இந்த காணொலி அதற்குண்டான லிங்க் இருக்கு. அதை எல்லாருக்கும் நான் நம்ம குழுவில் அனுப்பி வைக்கிறேன். பாட்டை கேளுங்கள். உண்மையிலே நீங்கள் அத்தனை பேர் அந்த தாலாட்டிலே கொஞ்ச நேரமாவது மயங்கி இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். அதை இயக்கியிருக்கக்கூடிய வகையாகட்டும், அதில் காட்சி அமைப்பு ஏஐ செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இந்திய நாட்டை சேர்ந்த பெண்மணியும் அரபு நாட்டை சேர்ந்த பெண்மணியுமாக குழந்தையோடு இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மிக சிறப்பாக அளித்திருக்கிறது. அதை பார்த்தவுடன் நான் அவரை பாராட்ட வேண்டும் என்று நினைத்து என்னை தலையாய கடமையாக எண்ணி அதை இங்கே நான் வெளியிட்டிருக்கிறேன். இந்த ஆண் குழந்தை தாலாட்டு என்று பாவேந்தர் எழுதியிருக்கிறார். அதை போலவே பெண் குழந்தை தாலாட்டு என்று எழுதியிருக்கிறார். இரண்டுமே மிக முதன்மையான பாடல்களாக அக்காலத்தில் இருந்தன. பெண்களுக்காக எத்தனையோ பாவேந்தர் செய்திருக்கிறார். அதிலே மிகவும் பிரபலமான அதிகம் புகழ்பெற்ற பாடலாக இருக்கிறது. இந்த ஆண் குழந்தை தாலாட்டு பெண் குழந்தை தாலாட்டு பாடலாம் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்பாக வானொலி நிலையத்தில் புதுச்சேரி தமிழ்நாடு உள்ள அத்தனை நிலையத்திலும் சேர்ந்திசை என்று ஒரு நிகழ்ச்சியை வெளியிடுவார்கள். ஐயா கலைப்பெருமாள் போன்றவர்களாம் தெரிஞ்சிருக்கலாம், குமரவேல் ஐயா தெரிஞ்சிருக்கலாம், சிவகங்கை ஐயா தெரிஞ்சிருக்கலாம், ஜெகசண்முக ஐயா கூட தெரிஞ்சிருக்கலாம். சேர்ந்திசை நிகழ்ச்சி வானொலியில் வரும். அதில் எம்பி சீனிவாசன் ஒரு பிரபலமான இசையமைப்பாளர். அவருடைய இசையில் தான் அந்த நிகழ்ச்சி நடைபெறும். ஒரு பெண்மணிகள் ஒரு 10 பேர், ஆண்கள் ஒரு 10 பேர் இருப்பாங்க. குழுவாக பாடுவார்கள். அது பிரபலமாக பல இடங்களில் வானொலி அடிக்கடி போட்டு நாம் எல்லாம் கேட்டிருக்கிறோம். நானும் கேட்டிருக்கிறேன். தமிழன் மன்னர்கள் இருக்கக்கூடிய பாடசாலை போக வேண்டும் பாப்பா எழுந்திரு, செல்ல பாப்பா எழுந்திரு என்ற ஒரு பாடல். அதே போல தெலுங்கு மொழி பாடலாம் வரும். அதை புதுச்சேரி பாவேந்தர் விழாவை அம்மன் கலையரங்கத்திலே அரசு நடத்தும் போது என்னுடைய தந்தையார் பரிந்துரைத்து எம்பி சீனிவாசன் ஐயாவும் அந்த குழுவையே அழைத்து வந்து இங்கே இந்த பாடலை எல்லாம் பாட வைத்தார்கள். அந்த தாராளம் வானத்தில் என்று தொடங்கக்கூடிய ஆண் குழந்தை தாலாட்டு பாடலை இன்றைக்கு அவர் மொழிபெயர்த்து அளித்திருக்கிறார். அடுத்தது பெண் குழந்தை தாலாட்டு வருகிறது. ஒரு மகளிர் மன்றம் தொடங்கும் பொழுது மகளிருக்கான தாலாட்டு என்று இல்லாமல் ஆண் குழந்தை தாலாட்டை நாம் கொடுத்திருக்கிறோம். அதுதான் ஒரு தாயகத்துடைய வெளிப்பாடாக இருக்கும். தாயுள்ளம் தனிலென்றோ இன்பம் என்று பாவேந்தர் பாடியிருக்கிறார். அதுதான் மகளிர் மன்றத்துக்கு குறிக்கோள் வாசகமாக அமைத்து அந்த பதாகையை வெளியிட்டோம். எனவே இந்த ஒரு அமைப்பு என்பது மாதம் ஒரு 3 திங்களுக்கு ஒரு முறை ஒரு இடத்திலே நிகழ்வை நடத்துவதற்கு, கூட்டம் நடத்துவதற்கு நீங்கள் மகளிரிடம் கருத்தை தெரிவித்தால் எங்களுடைய பொறுப்பிலே அதை நாங்கள் நடத்தி கொடுப்போம். பேர்வழி சிவகொண்டு சொன்னது போல அதிகமாக நீங்கள்லாம் கடுமையா உழைக்கணும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நானும் நடிக்கணும், எல்லாமே செய்யலாம். பெண்கள் குறித்து என்று இல்லை, சமுதாயம் குறித்த அத்தனை கருத்துக்களையும் நாடகம், இசை, இன்னும் விழிப்புணர்வு, எத்தனையோ போட்டிகள் நடக்கின்றன. கையில் பிடிச்சி இருக்கிறாங்க ஒரு பக்கம் பெண்கள், அந்த பக்கம் சில பெண்கள் இருக்கிறாங்க, இந்த பக்கம் விழுறாங்க. அப்படி கூட எடுத்து செய்யலாம். யார் விழுறாங்கன்னா அன்னைக்கு பார்த்துக்கோம், பரிசு யார் கையில் போயிட்டு அதையும் பார்த்துக்கணும். நான் விளையாட்டு போன்ற துறைகளெல்லாம் எல்லோரும் ஈடுபட வேண்டும். இப்படி பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம். பாரதிதாசன் அறக்கட்டளை இந்த விழாக்களை மட்டும் நடத்தி ஓய்வு பெறுவதில்லை. இதன் மூலமாக பாவேந்தர் தொடர்பான படிப்பு ஒன்றை நடத்தி கொண்டிருக்கின்றோம். பல ஊர்களிலிருந்து இணையத்திலே தொடர்பு கொண்டு பாவேந்தர் தொடர்பான வாழ்க்கை வரலாறு, அவருடைய பாடலை பற்றி எல்லாம் கேட்கிறார்கள். அதை வகுப்பாக எடுத்து அவருக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு பணி நடைபெறுகிறது. அது இல்லாமல் பலருக்கு ஆய்வாளர்களுக்கு PhD போன்ற பட்டம் மேற்கொள்ள பச்சைமா பாண்டி மட்டும் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை. அவங்க நிறைய ஆய்வு பாவேந்தரில் துவங்கினவங்க, அவங்க மட்டும் எழுதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பாவேந்தர் தொடர்பாக தான் PhD பண்ணியிருக்காங்க. அதே போல பல பேர் உலக நாடுகளே எனக்கு தொடர்பு உள்ளார்கள். அவர்களுக்கு ஆய்வுக்கான தரவுகளை தேடி தருவது மிக இன்றியமையாத பணி. பாவேந்தர் மட்டுமல்ல, பல தகவல்கள், பல வகையான தகவலை தர வேண்டிய சூழ்நிலை நாம் அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம். காராரும் வானத்தில்
வந்தே தேன் வந்தே ஆராரோ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ. நீதி தெரியும் என்பார் நீள்கள்ளத்தில் வாழேந்தி சாதி என்று போராடும் தக்கைகளின் நெஞ்சில் கனலேற்ற வந்த களிரே எனது மனது ஏறுகின்ற மகிழ்ச்சி பெருங்கடலே. தேற்கு மனம் கடைந்து செய்த ஒரு தொட்டிலே ஈக்கள் நுழையாமல் இட்ட திரை நடுவில் பொன்முகத்திலே இழைத்த புத்தம்போது நீல சின்ன மணி கண்ணை இமை கதவால் மூடி வைப்பார். சின்ன மணி கண்ணை இமை கதவால் மூடி வைப்பார். ஆராரோ ஆரரிரோ ஆரரிரோ ஆராரோ ஆரரிரோ ஆராரோ ஆராரோ. நீங்க தான் முடிச்சிட்டீங்க. பள்ளிக்கூடத்துக்கு காலையில் கிளம்பி ஒரு 7 மணிக்கெல்லாம் பயிர் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அப்பதான் அரை கால் வகுப்பு எடுத்திருக்காங்க வாவுசி பள்ளிக்கூடத்தில். வியாழக்கிழமை அரை நாள் விடுமுறை இருக்கலாம். அது ஒரு காலம். இப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையே அப்படியே ஆரம்பித்தது. அது எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது ஈராக் போர் நடந்த போது நிறைய போல எரிபொருள் திண்டாட்டம் வரும் என்ற எண்ணத்தோடு சனிக்கிழமை விடுமுறை கொடுத்தால் நிறைய பேர் வெளியே போக்குவரத்து இல்லாமல் எரிபொருள் பெட்ரோல் மிச்சமாகும் என்றால் அன்றைக்கு விடுமுறை கொடுத்தார்கள். இன்னைக்கு கொண்டாட்டமா எல்லோரும் மண்டியாட்டுக்கு போய் புதுச்சேரியிலே திட்டமுட்டாடக்கூடிய ஒரு சனிக்கிழமையாக மாறிவிடுகிறது. அந்த வகையில் இன்றைக்கு அரை நாள் வியாழக்கிழமை என்றாலும் பிற்பகலில் எங்களுக்கு பிரெஞ்சு வழக்கப்படி எங்களுக்கெல்லாம் விடுமுறை கிடைக்கும். அதே போல காலையில கிளம்பி செல்லும் வானொலி தான் எங்களுக்கு உயிர். இளமை போன்ற இதழ்களை படிப்போம். அந்த வானொலியிலே வந்த என் சிறு வயதிலே கேட்ட இந்த பாடல் என் பி சீனிவாசன் அவர்கள் எழுதியது. இதை மனதில் வைத்து படித்து கேட்டு எங்கேயோ ஒரு துறையிலே பணியாற்றக்கூடிய ஜாகிர் ஹுசேன் அவர்கள் யாரும் செய்யாத ஒரு பெரிய தொண்டை பாவேந்தருக்கு சென்று கொண்டிருக்கிறார். நம்மளால் முடியுமா? முடியும். ஹிந்தி தெரிஞ்சவங்க ஹிந்தியில பண்ணலாம், பிரெஞ்சு தெரிஞ்சவங்க பண்ணலாம். கடலிஸ் என்ற ஒரு பேராசிரியர் அவர் பாவேந்தருடைய கடல்கள் துணைகள் என்ற ஒரு நூலை பிரெஞ்சு மொழியாக்கம் செய்தார். நம்முடைய தாவீது அன்னசாமி ஐயா நீதியரசு காலமாகிவிட்டார் இல்லையா? அவங்க துணையார் திருமதி மதாம் தாவீது அவங்க பாவேந்தருடைய கவிதையை பிரெஞ்சில் மொழிபெயர்த்திருக்காங்க. மதுரை கல்யாணி என்ற ஒரு அம்மையார் இருந்தாங்க, கலைமாமணி, அவங்க செய்திருக்காங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக வெளிநாட்டிலே செக் நாட்டிலே ஒருவர் இருந்தார், பெரிய தமிழ் அறிஞர். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கபில் சோலமில் என்று பெயர். அவர் அந்த நாட்டிலே பிறந்த அந்த மொழியை வளர்ந்தவர். தமிழை கற்றுக்கொண்டு தமிழறிஞராக இருந்தார். அவர் 1917ஆம் ஆண்டிலிருந்து தொடங்கி பாவேந்தரை பின்பற்றி வந்து ஒரு காலத்திலே பாவேந்தருடைய பாடல்கள் படித்து அவர் மொழி வைத்து செக் மொழியிலே கொடுத்திருக்கிறார். செக் மொழியிலே வந்த பிறகு உலகத்தின் முதலே மகாகவி பாரதியாரே நாங்கள் எல்லோரும் மகாகவி என்று சொல்கிறோம். அது வழக்கத்தில் பிற்பாடுதான் வந்த ஒன்று, பாரதியாருக்கு மகாகவி என்ற சொல். ஆனால் பாரதிதாசனாரை உலக கவிஞராக இருக்கக்கூடிய உலக அறிஞராக இருந்த செக்மொழி அறிஞர் கபில் சோலமில் அவர்கள் உலகின் மகாகவி என்று பாரதிதாசனாரை அப்பொழுதே சொல்லிவிட்டார் 1917. எனவே மகாகவியாக இருவரும் வாழ்ந்திருக்கிறார்கள். அவருடைய மொழிபெயர்ப்பை அவர் செய்து அளித்த பிறகு இன்றைக்கு வரலாற்றை நீண்டு கொண்டு வந்து ஒரு மொழிபெயர்ப்பு, அது ஒரு காணொலி காட்சியாக வெளிவந்தவுடன் என்னை விட அதை ரசித்து கொண்டாடக்கூடியவர் யார் இருக்க முடியும்? அன்னைக்கு அந்த குறியீடு லிங்க் கிடைத்தவுடன் போட்டு பார்த்து குதித்துக் கொண்டிருந்தேன், மகிழ்ச்சியில் இருந்தேன். என்ன செலவா வழியில வச்சாங்க, வீட்டில எல்லாம் யோசிச்சாங்க, இது செலவா சிரமமாக கத்துன 20 நாள் நான் சரியாக இதற்காக உழைத்திருக்கிறேன். இந்த வேலைகளுக்காக வள்ளி அவருடைய பங்களிப்பு, இன்னும் சிலருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது. ஆனால் இது இன்னும் வளர வேண்டும். இப்ப ராஜேஷ் எழுதுகிறார், ராஜா இசையமைக்கிறார், பொய்யாதேவர் பாட்டு எழுதுகிறார், மாநிலம் ஓடி ஓடி உழைக்கிறார். இவங்க தான் இது போல வரணும் தான் என்னுடைய வேண்டுகோள்.
என்னுடைய ஆசை. பாரதி எழுதியது அல்லது நமச்சிவாயம் அவர்கள் சொல்லியது, சரஸ்வதி அவர்கள் சொன்னது என்று மட்டுமே இல்லாமல் பிரேமநாதரே இந்த பாட்டு பாடும்போது விஸ்வநாதன் மட்டும் தட்டாங்க, தலையை அசைக்கிறாங்க. அதோட வேணுமணி சிவகன் அதுக்கு மேல போயிட்டாங்க. எல்லாத்துக்குமே ஐயா சுதந்திரம் ஐயா மாநிலம் இங்க இருக்கிறார், 2 நேரமா இருக்காரு. அவரும் ரசித்து கொண்டிருந்தார். நம்முடைய ஐயா பின்னாடி உட்கார்ந்துருக்காங்க, பேர் வரவில்லை, ஜெகசண்முக ஐயா பக்கத்துல. அவரும் அங்க இந்த 2 பேர், ஜெகசண்முக ஐயா சகாதேவன் ஐயா வில்லுப்பாட்டு ஐயா, ஜெகசண்முகம் அப்படியே தாளம் போடுறாரு. அவரே கூப்பிட்டுலான்னு நினைச்சேன் நான். அந்த அளவுக்கு நம்முடைய விஸ்வநாதன் ஐயா திடீர்னு ஒரு 10 நாள் வீட்டுக்கு வந்தாரு. அது நல்லா பாடுவாங்க, பாகூர் சேர்ந்தவன், உடற்கல்வி ஆசிரியர் நானு, அது பெரிய பட்டங்கள்லாம் பெற்றிருக்கேன், பாடுறது எனக்கு இன்பம், பாவேந்தர் பாட்டுதான் எனக்கு வருதுன்னு சொன்னாரு. வாங்க பாடுங்க என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்தோம். எல்லாத்துக்கும் மேலாக புதுவைக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நம்முடைய கலைமாமணி தமிழிசை கலைஞர், நீங்களே நேரம் பார்த்தீங்க எந்த அளவுக்கு அவருடைய கை லாபகமாக சென்று அந்த வாசிப்பை கொடுத்தார், மேளத்தை இசைத்தார் என்பது தெரியும். அவர் இந்திய நாட்டுடைய பத்மஸ்ரீ, நம்முடைய நாட்டுடைய விருதை பெற்றிருக்கிறார். புதுச்சேரிக்கு பெருமை சேர்ந்த ஒரு இசைக்கலைஞர். அவர் சென்றாண்டே பாராட்ட வேண்டும் என்று நினைத்தால் பல பணிகள் இருந்தால் தள்ளிக்கொண்டே வந்து இந்த நிகழ்வை பாராட்டிட வேண்டும் என்று செய்திருக்கின்றோம் என்பதை சொல்லி, இதுதான் ஒரு நாடு காத்திருந்த அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். மகளிர் மன்றம் மகளிருக்கு மாணது மட்டுமல்ல, பட்டாபிரா ஐயா இருக்கிறார் குமரவேல், அவருக்கும் ஆனதுதான், எல்லாருக்கும் ஆனதுதான். நீங்களெல்லாம் எடுத்து அதை கொண்டு செல்லுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்றாலும் உங்களுடைய கருத்துக்களை வழங்குங்கள். இன்னைக்கே வந்து எந்த கட்டணமும் இல்லை, எதுவும் இல்லை, ஒரு அடையாள அட்டை பேர் போடாமல் அப்படியே கையெழுத்தோடு போட்டுட்டோம். அந்த பெயர் உங்களுடைய பெயர், அது விளங்கும்படி நீங்கள் செய்து கொண்டு பாரதிதாசன் அறக்கட்டளை மகளிர் மன்றத்துக்கு பெருமை தேடித்தார்கள் என்று சொல்லி அன்பு பாராட்டி இடம் சார்கிறேன். சான்றிதழ் வழங்கப்படும். அடுத்து பாவலர் மகர்ச்சி பாவலர் விஸ்வநாதன் அவர்கள், ஓவிய கவிஞர் திருப்புங்க கலைமாமணி பிபி மாணிக்கம் அவர்கள், சரஸ்வதி விஸ்வநாதன் அவர்கள், வைத்தியநாதன் வந்துருங்க பாவலர் பிரமிளா மேரி அவர்கள், பாவலர் ஈஸ்வரி பாவலர் குமரவேல் அவர்கள், பாவலர் பாரதி மோகன் அவர்கள், பத்தியம்மாள் பாண்டியன் அவர்கள், சீதா அவர்கள், ஆமா நேரம் போய் பாருங்க சார், பாருங்க சொல்லி இது ஒன்று இது சில்லடி. இந்த பெருவிழாவிற்கு முதற்கண் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய அனைவருக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சிறப்பான ஒரு வரவேற்பு வாழ வாழவே வாழ